ஹலோ எவ்ரிவன், நான் மதிவாணன், அவுரா ஹீட் எனர்ஜியோட நிறுவனர் மற்றும் பொறுப்பாளர். 8/4/2025 சென்னையிலேருந்து சைனாவுக்கு வரப்போ நான் வீடியோலாம் எடுத்து அப்லோட் பண்ணேன். அன்னைக்கே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட நான் இன்றைக்கி 18/4/2025 இன்றைக்கி தான் லாஸ்ட் டே இன் சைனா. ஸோ இன்றைக்கி வீடியோ எடுத்து நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுறேன். நான் நடுவில் நிறைய வீடியோஸ் எடுத்து நான் எல்லாம் பொறுமையாக அப்லோட் பண்ணுறேன். இங்கே சைனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படிலாம் யோசித்தேன், தங்கிட்டு இருந்தேன், எப்படிலாம் மேனேஜ் பண்ண போகிறோன்றது நிறைய கொஸ்டின்ஸ் எனக்குள்ளே இருந்தது. ஏன்னா இங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஸோ அதெல்லாம் எப்படி இங்கே மேனேஜ் பண்ணன்றது நான் ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் யாருன்னா சைனாவுக்கு வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஏர்டெல் நம்பருக்கு இன்டர்நேஷ்னல் ரோமிங் போட்டுக்கோங்க. ஒரு 12 நாள் இல்லை ஒரு மாதத்துக்கு 5000 சம்திங் 12 GB சம்திங் வரும், அது போட்டுக்கோங்க. செகண்டு ஐஃபோன் இருந்தால் உங்களுக்கு இன்னும் பெட்ருங்க. ஐஃபோன் இருந்தால் ரொம்ப பெட்ருங்க. இங்கே ஐஃபோனில் நீங்கள் வந்து சைனா சிம் போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சைனா சிம் போட்டதோடு இல்லாமல் நீங்கள் விபிஎன் உங்களுக்கு வேணும் டெஃபினட்டாக. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா சைனீஸ் ஆப்ஸும் நீங்கள் மொபைல் அப்ளிகேஷனும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு விபிஎன் வேணும். சைனா இவங்க வந்து நம்மளை மாதிரி கூகுள் மேப்பு அதெல்லாம் இதில் இந்த ஊரில் யூஸ் பண்ண முடியாது. பட் இன்டர்நேஷ்னல் ரோமிங்கில் நீங்கள் கூகுள் மேப்பு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் இந்த யூடியூப்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷ்னல் ரோமிங் ஏர்டெல்லில் போட்டு வந்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சைனீஸ் சிம்மில் போட்டிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு உங்களுக்கு விபிஎன் வேணும். அதுக்கு சில மொபைல் ஆப்ஸும் நான் சொல்கிறேன். ஷேடோ ராக்கெட்டுன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆப் இருக்குது, ஃப்ரீ தான், நீங்கள் அதை போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே கன்வீனியண்ட்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில மொபைல் ஆப்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஒன்று, நீங்கள் மெட்ரோ யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் மெட்ரோ மேன்னு ஒரு ஆப் இருக்குது. செகண்டு, டாக்ஸி யூஸ் பண்ணுறதுக்கு டிடின்னு ஒரு ஆப் இருக்குது. தேர்டு, இந்த விசாட் அலிபே, நீங்கள் வந்து கேஷ் இல்லைன்னா இந்த விசாட் அலிபே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊர் கூகுள் பே, ஃபோன்பே மாதிரி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணணுன்னா சைனீஸ் சிம் டெஃபினட்டாக வேணும் உங்களுக்கு. ஸோ அதை வாங்கிவிடுங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் ஐஃபோனில் நீங்கள் அந்த சிம் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஷேடோ ராக்கெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, விபிஎன் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக நடக்கும். இந்த ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மெட்ரோ ட்ரெயின்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். செகண்டு, இந்த விசாட் அலிபேக்கு வந்து இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு ஆர் இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கான்றது நீங்கள் உங்கள் பேங்க்கில் செக் பண்ணிக்கோங்க. இருந்தால் போதும். நீங்கள் எல்லாமே இங்கே ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடலாம். பாஸ்போர்ட் அதில் வெரிஃபிகேஷன் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் விசாட்டில் அலிபேயில். அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இவ்வளோ தான் இங்கே. அடுத்தது ஃபுட்டு மேட்ரு பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா நான் ஃபுட்டி கிடையாது. நான் ரொம்பலாம் விரும்பிலாம் சாப்பிட மாட்டேன். ஒரு 10-15 நாள் 20 நாள் பட்னியாக இருக்க சொன்னால் கூட இருப்பேன் நான். பட் நான் இங்கே எப்படி மேனேஜ் பண்ணேன்னா, வெறும் ஃப்ரூட்ஸு, ப்ரெட்டு, மில்க்கு அது மட்டும்தான் நான் சாப்பிட்டது. நான் அதெல்லாம் தான் மேனேஜ் பண்ணேன். என்னால் முடியும், நான் பண்ணிக்கிட்டேன். பட் ஃபுட்டு இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க டெஃபினட்டாக கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். அதுக்கு சிம்பிளான ஐடியா சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு 15 நாள் தங்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 2 கிலோ 2.5 கிலோ அரிசி எடுத்துக்கோங்க. அது போக அடையாரானது பவன்லையோ இல்லை சங்கீதாலையோ நீங்கள் வந்து ரெடி மிக்ஸு, இந்த லெமன் ரைஸ் மிக்ஸு, அப்புறம் வேறு இந்த பருப்பு பொடி மிக்ஸு அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கிக்கோங்க. வாங்கி நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ரைஸு அதே மாதிரி இந்த ஊர் ரைஸு டெஃபினட்டாக உங்களுக்கு செட் ஆகாது. நம்ம ஊர் ரைஸ் தான் செட் ஆகும். நீங்கள் அதை பாயில் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். பாயில் பண்ணி நீங்கள் ரைஸ் குக்கர் வாங்கிக்கோங்க. ரைஸ் குக்கர் வாங்கிட்டு நீங்கள் அதில் சமைச்சி இந்த மிக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாதுன்னா இது ஒரு ஐடியா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அந்த மாதிரி என்ன மாதிரி ஸ்நாக்ஸ்னால் அந்த மிக்சரு அந்த மாதிரிலாம், வேர்க்கடலை அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அப்புறம் ஸோ ஃபுட்டு இல்லாமல் இருக்க முடியாதுன்றவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணணுன்னா இப்படி தான் எடுத்துகிட்டு வரணும்.
அது போக இங்கே சைனாவில் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. எல்லாமே உங்களுக்கு வெல் ஆர்கனைஸ்டாக மேனேஜாக இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். இங்கே சைனா மக்கள் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. சைனா வரதுக்கு நீங்கள் பயப்படவே வேணாம். அதுவும் ஒரு கம்பெனி மூலிமா நீங்கள் இன்வைட் பண்ணி வரீங்கன்னா அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க, தாங்குன்னு தாங்குவாங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இங்கே சைனாவில் வந்து இருக்கிற எல்லா மக்களுமே நீங்கள் ஒரு ஃபாரினர்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு வாலண்டியராக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இப்போது நான் வந்து ஹோட்டல்லேருந்து கெயூலூன் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் ஏறி, பக்கத்தில் 1 கிலோமீட்டர் மெட்ரோ ஸ்டேஷனில் ஏறி நான் டெர்மினல் 1 குவான்சோ டெர்மினல் 1க்கு நான் வந்தேன். ஸோ இந்த குவான்சோ டெர்மினல் 1 வர வரைக்குமே நிறைய கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் கனெக்டிங் ட்ரெயின் ஏறி வர மாதிரி தான் இருக்கும் மெட்ரோ ட்ரெயினில். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மெட்ரோ மேன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதிலே மேப்பும் இருக்குது, உங்களுக்கு போகிற வர வழியில் காமிச்சிடும். மெட்ரோ மேன் மொபைல் ஆப் இருக்குது. அங்கே இன்னொன்று என்னென்னா, இங்கே நடுவில் ஒரு 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 ஸ்டேஷனில் வந்து ஒரே லைனில் வந்து வேறு ஊருக்கும் இந்த டெர்மினல் 1க்கும் வர மாதிரி உங்களுக்கு வழி இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குவான்சோவில் தான் இந்த பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சைனாக்காரங்க டெஃபினட்டாக சைனா பீப்புள் வந்து டெஃபினட்டாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு அப்படி தான் ஹெல்ப் பண்ணாங்க. நான் ட்ரெயினில் ஏறி உட்காந்த உடனே ஒருத்தர் வந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்களா என்ன ஏதுன்னு சொல்லி ஏர்போர்ட்டில் கூப்பிட்டு வந்து என்ன, அதாவது மெட்ரோலேருந்து அந்த பையன் வந்து இங்கே மெட்ரோவில் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாப்போல கூப்பிட்டு வந்து என்னை அந்த மேலே 3rd ஃப்ளோர் அது வரைக்கும், அதாவது இங்கே அந்த 3rd ஃப்ளோர் சொல்லணும்னு ஞாபகம் வருது. நம்ம ஊரில் 0, 1, 2, 3 தான் இருக்கும். இங்கே வந்து 1, 2, 3 தான். அதனால் 3rd ஃப்ளோர்னால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே அங்கே பொறுத்த வரைக்கும் 2nd ஃப்ளோரு, இங்கே வந்து அது 3rd ஃப்ளோர் 1, 2, 3ன்றதுனால. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த பையனோட ஃபோட்டோவும் நான் போடுறேன் உங்களுக்கு. அந்த பையனோட ஃபோட்டோ நான் எடிட் பண்ண தெரிஞ்சால் நான் எடிட் பண்ணி நான் அந்த பையனோட ஃபோட்டோவும் போடுறேன். அவங்களோட ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். ஏதோ எடுத்து போடுறேன் பாருங்கள். அப்புறம் சைனா மக்களுக்கும் சைனாவுக்கும் ரொம்ப நன்றி. நான் சேஃப்டியாக நான் மறுபடியும் இந்தியாவுக்கு போகிறேன். நாளைக்கு வந்து எனக்கு பெங்களாதேஷில் கனெக்டிங் ஃப்ளைட்டு தாக்காவில், அங்கே ஏறி சென்னைக்கு போயிடுவேன். அப்புறம் ரியானோட கொலீக்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. உயாயுன் ஒய் இன்ஃப்ராரெட் ஹீட்டர்ஸ் அவங்க தான், அந்த கம்பெனி தான் நான் ஷாங்காயில் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மற்றபடி இங்கே எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வரலாம், தாராளமாக இருக்கலாம். இங்கே ஈஸியாக மேனேஜும் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ண பார்க்குறேன். தாக்காவில் முடிஞ்சால் நான் வீடியோ எடுத்து போடுறேன். அப்புறம் இங்கே ஒரு மசாஜிங் சேர் இருக்குது. அந்த மசாஜிங் சேரும் சூப்பராக இருக்குது. அது நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு 100 rupees இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சைனா பிளாஸ்ட்டு கேண்டன் ஃபேர்லேயும் கொஞ்சம் வீடியோ எடுத்து அதெல்லாம் போடுறேன். அப்புறம் நாங்கள் ஃபேக்ட்ரியில் ட்ரைனிங் பண்ணது, நான் கையில் சுட்டுக்கினது எல்லாமே இந்த இடத்துல சுட்டுக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆறிடுச்சு. அது எல்லாமே நான் வீடியோஸு நான் போடுறேன். என்னென்ன பண்ணாங்கலாம் வீடியோஸு நான் போடுறேன், கொஞ்சமாக போடுறேன். கொஞ்சம் டைம் ஆகும். நான் இந்த வீடியோ மட்டும் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். வர்ற அன்றைக்கும் போகிற அன்றைக்கும் வீடியோ மட்டும் நான் கரெக்டாக கொஞ்சம் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, வேறு எதுவும் இல்லை, பார்க்கலாம், பாய்.